சர்வ்லெட் சீரிஸில் இந்த வீடியோவில் வந்து நம்ம சர்வ்லெட் செஷன் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம். இந்த டெக்னிக் வந்து யூஆர்எல் ரீரைட்டிங் டெக்னிக்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னிக்கு இந்த டெக்னிக்கும் அதே மாதிரி தான். செஷன் வந்து மேனேஜ் பண்ணுறது, அதாவது ஒரு யூஸரோட ஸ்டேட் வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த யூஆர்எல் ரீரைட்டிங்கோட ஒர்க்கும். ஓகேவா? இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு யூஆர்எல் பார் இருக்குது பாருங்கள். அந்த யூஆர்எல் பாரை இந்த டோக்கனர் ஐடென்டிஃபையரை வந்து அப்பன் பண்ணி வச்சு அது வந்து வேறு ஒரு சர்வ்லெட்டுக்கோ இல்லை ரிசோர்ஸ்க்கோ அனுப்பிச்சி விட்றது தான் இந்த யூஆர்எல் ரீரைட்டிங்கோட டெக்னிக் ஒர்க்கு. ஓகேவா? நம்ம வந்து பேராமீட்டர் நேமு அண்ட் வேல்யூ எது வேணால் இது பண்ணலாம், இது மூலிமா அனுப்பலாம். ஓகேவா? இதுதான் இந்த யூஆர்எல் ரீரைட்டிங்கோட ஃபார்மேட். எப்படி அனுப்புறதுனா, ஒரு யூஆர்எல் ரெக்வஸ்ட் இருக்கணும். ரெக்வஸ்ட் போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு அடுத்தது நேம், அந்த யூஆர்எலோட நேம், அதுக்கான வேல்யூ, அப்புறம் இப்போ 2 பேர் அனுப்ப போகிறோம், 3 பேர் அனுப்ப போகிறோம், என்ன நம்பர் ஆஃப் பேர் அனுப்ப போகிறோம்னா நம்ம இந்த பேர்ஸை வந்து எப்படி செப்பரேட் பண்ணுறதுனா இந்த ஆம்பர்சென்ட்டை வச்சு செப்பரேட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த நேமு வேல்யூவும் எப்படி இது பண்ணால், அது கீ வேல்யூ எப்படி இது பண்ணால் ஈக்குவல் டு மூலிமா செப்பரேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதான் இதோட சின்டெக்ஸ். ஓகேவா? அடுத்தது இப்போ வந்து இந்த யூஆர்எல் இது பண்ணுறோம். நம்ம அதுக்கு அந்த யூஆர்எல் கிளிக் பண்ண உடனே அது என்ன பண்ணும், நேராக வந்து ஒரு சர்வ்லெட்டை கால் பண்ணிவிட்டு அந்த சர்வ்லெட்டை போய்ட்டு அந்த நம்ம கெட்டு பேராமீட்டர் மெத்தட் மூலிமா அந்த யூஆர்எல் பாரில் வர பேராமீட்டர் கெட் பண்ணி அதை நம்ம பேக்கெண்டில் ப்ராசஸ் பண்ணி மறுபடியும் வேறு ஒரு சர்வ்லெட்டுக்கு அனுப்புறதோ இல்லை வேறு ஒரு ரிசோர்ஸ்க்கு அனுப்புறதோ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இதுதான் யூஆர்எல் ரீரைட்டோட ஒர்க்கிங் ப்ராக்ரஸ். ஓகேவா? இது எப்படி டயக்ராம் மூலிமா பார்க்கலாம், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒரு யூசர் நேம் இருக்குது. யூசர் நேமை கொடுத்து நம்ம கோன்ற மாதிரி கொடுத்துரும். அதாவது கிளைண்ட் வந்து யூசர் நேமை கொடுத்து கோன்ற பட்டனை கிளிக் பண்ணணும். அது என்ன பண்ணுறது, யூஆர்எல் பார் மூலிமா என்ன பண்ணுறது, ஒரு சர்வ்லெட்டை வந்து ஃபஸ்ட் சர்வ்லெட் வந்து கால் பண்ண உடனே அதில் இருக்க பேராமீட்டரை நம்ம எடுத்துக்கிறோம். அதில் இருக்க பேராமீட்டர்னா யூசர் நேமுன்ற பேராமீட்டர் இருக்கும். அந்த நேம் வந்து பேராமீட்டர் எடுத்து நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா ஒரு ஏ டேக் இருக்குல்ல, HTML ஏ டேக் இல்லை, அதில் வந்து ஹைப்பர் லிங்க்கில் நம்ம அந்த அடுத்த சர்வ்லெட்டுக்கான யூஆர்எல் ரெக்வஸ்ட் நேமு கொஷின் மார்க்கு இங்கே இது பண்ணுறோம். நம்ம நேம் வைக்கிறோன்னா நேம் வச்சு இந்த யூசர் நேம் இங்கே கெட் பண்ணுற பாருங்க, அந்த யூசர் நேமு அதுக்கான வேல்யூ இதுலேருந்து கெட் பண்ணுறோம்ல, அந்த வேல்யூ வந்து போட்டு நம்ம இந்த மாதிரி யூஆர்எல் பாரை வந்து டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே நான் இந்த ஒரு சர்வ்லெட்டு கால் பண்ணிவிட்டு அங்கே ஆல்ரெடி கொடுத்துருப்போம் சர்வ்லெட் 2 கொடுத்துருப்போம், சர்வ்லெட் 2 இல்லை என்ன ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம் அந்த ரெக்வஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த கிளாஸுக்கு போயிட்டு அந்த கிளாஸில் என்ன பண்ணால் இந்த நம்ம இதில் கொடுத்து இங்கே வந்திருக்க பேராமீட்டர் நம்ம இந்த யூஆர்எல் பார் மூலிமா அனுப்பியிருக்கோம். ஸோ ஓகேவா? அந்த யூஆர்எல் பார் மூலிமா நம்மளுக்கு தேவையான பேராமீட்டர் எடுத்து இங்கே விசிபிள் பண்ணிக்கிறோம். இதுதான் யூஆர்எல் ரீரைட்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, இதுக்கு வந்து குக்கி டிசபிளாக இருந்தாலும் சரி எனேபிளாக இருந்தாலும் சரி இது ஒர்க் ஆகும். அதாவது ப்ரௌசர் இண்டிபெண்ட்டாக இது ஒர்க் ஆகும். ஓகேவா? அடுத்தது எக்ஸ்ட்ரா நம்ம போன இதில் பார்த்தோம், ஃபார்ம் டேக் மூலிமா நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி பண்ணிடணும். அதாவது ஒரு ஹிடன் வேரியபிள் ஹிடன் டேக் மூலிமா பண்ணுற மாதிரி ஹிடன் பேராமீட்டர் மூலிமா இது பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம்ல, அந்த மாதிரி அதில் வந்து நிறைய ஃபார்ம் சப்மிஷன் ஒவ்வொரு ஃபார்மாக நம்மளுக்கு தேவைப்படும் ஒவ்வொரு பேஜுக்கும். ஆனால் இதில் அந்த மாதிரி விஷயம் எதுவும் தேவையில்லை. இது வந்து யூஆர்எல் பார் மூலிமா ஒர்க் ஆகிறனால இது நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ஃபார்ம் சப்மிஷன் வந்து தேவையில்லை. ஓகேவா? டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து யூஆர்எல் பார் மூலிமா ஒர்க் ஆகணும், ஒன்று லிங்க்ஸில் மட்டும் தான் இது ஒர்க் ஆகும், மற்ற இதில் அந்த ஃபார்மில் ஒர்க் ஆகிற மாதிரி இதில் ஒர்க் ஆகாது. ஓகேவா? அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்த அதே மாதிரி தான் அந்த இதில் எப்படி நம்ம டெக்ஸ்டோட இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறோமோ அதே மாதிரி இதில் வந்து டெக்ஸ்டோட இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இதில் சென்ட் பண்ண முடியும். வேறு எதுவும் மீடியா டைப்போ நம்ம சென்ட் பண்ண முடியாது. அதுதான் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா? ஓகே, இதுதான் ஒன் ஆஃப் தி டெக்னிக் ஆஃப் செஷன் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? நம்ம இந்த வீடியோவில் இதுக்கான தேரி பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் இதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஓகேவா? பாய்.